மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும். இந்த உலகத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதி வாழ்க்கையில் என்னவென்று சொன்னால், அவன் மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில் அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்பது வேறு. அது எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆனால் மனுஷன் அவனுடைய வாழ்க்கையிலே துக்கம் என்று வருகின்ற ஒரு பகுதி தான் அவனுடைய ஆயுசினாலையும் குறைத்துவிடும். அவனுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய கடமைகளையும் அது சீர்கெட்டு போக செய்துவிடும். அவனுடைய சுற்றுப்புற சூழ்நிலையும் அது பாதித்துவிடும். ஒரு வீட்டில் உள்ள ஒரு கணவன் அல்லது ஒரு தந்தை அல்லது ஒரு மனைவி அல்லது தாய் யாரோ ஒருவர் துக்கம் அடைகிறவர்களாக இருப்பார் என்று சொன்னால், அந்த வீட்டில் உள்ள எல்லா சூழ்நிலையுமே அங்கே மாறிவிடும். அதுபோன்ற ஒரு வாழ்க்கையிலிருந்து இயேசு பெருமான் பாவத்தையே நீக்கி நமக்கு புண்ணியத்தை தர வந்தவர், பாவ மன்னிப்பை தர வந்தவர், பாவத்திலிருந்து ரட்சிக்க வந்தவர். அவரை குறித்து எத்தனையோ காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்னவென்று சொன்னார், அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று ஏசாயா எழுதின சுவிசேஷம் 53ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே வேத புத்தகத்திலே மெய்யாகவே 4ஆம் வசனம் சொல்கிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார் என்று எழுதியிருக்கிறது. அதை அவர் ஏன் அந்த பகுதியில் எல்லா வசனங்களும் இருக்கும் பொழுது இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் மெய்யாகவே என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னார், மனுஷன் அதை நம்ப வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும் என்று தான் அந்த மெய்யாகவே என்ற வார்த்தை இந்த 53ஆவது சங்கீதத்தில் அவரை குறித்து அவர் எவ்வளவோ எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய மீறுதல்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்றெல்லாம் எழுதினாலும் அதில் ஒரு பகுதி மாத்திரம் மெய்யாகவே என்று எழுதப்பட்டிருக்கிற பகுதியை இந்த 4ஆம் வசனம் கூறுகிறது. எது மெய்யாகவே மற்றெல்லாம் பொய் என்று அல்ல, மனுஷன் அவன் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த மெய்யாகவே என்ற வார்த்தையை இறைவன் இயேசு அங்கே உபயோகித்து என்ன சொன்னார், அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று எழுதியிருக்கிறது. அவர் பாடுகள் என்று சொல்லுவது ஒரு தெய்வதாசர்களுக்கு வருகிற பாடுகள் என்பது உலகத்தில் வருகிற மனுஷனுக்கு ஏற்பட பாடுகள் என்பது வித்தியாசம். மனுஷனுக்கு பாடல் வரும் பொழுது இந்த பாடல் எனக்கு எதற்கு வந்தது, என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்வான். ஆனால் வேத புத்தகத்திலே அனைவரும் பாடுகளின் வழியாகத்தான் தேவராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. இதுபோன்று பாடுகள் உங்களுடைய சகோதரர்களுக்குள் நிறைவேறிக்கிறது என்றும் வேத புத்தகம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவும் அந்த பாடுகளுக்கு உட்பட்டவர் தான். அதுபோல் பாடுகள் என்று சொல்வது என்பது இடம் வேறு. நம்முடைய நீங்கள் அன்றாட வேலைக்காக நீங்கள் வேலை செய்கிறீர்களே, அதுவும் ஒரு அன்றாட பாடுகள் தான். அன்றன்றுள்ள பாடுகள் அன்றன்றைக்கு போதும் என்று எழுதியிருக்கிறதே, அவ்விதமாய் பாடுகள் என்று சொல்கின்ற பகுதி எல்லோருக்கும் உண்டு. மனுஷருக்கு உரிய பாடுகள் என்று இருப்பது என்பது வேறு, பக்தர்களுக்கென்று வருகின்ற சில பாடல்கள் என்பது வேறு. பக்தர்களுக்கென்று வருகின்ற தெய்வத்தின் பக்தர்களை விசுவாசித்து வாழ்கின்ற மக்களுக்கு வருகின்ற பாடுகளை வைத்து வேதம் என்ன சொல்கிறது, இந்த பாடல்கள் அனைத்தும் உங்களை தேவராஜ்யத்திற்குள், இறைவனுடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு போகும் என்று எழுதியிருக்கிறது. செத்த பிறகு அல்ல, இந்த பூமியிலேயே அவர்கள் தேவராஜ்யம் என்று சொல்வது அது பரிசுத்த வாழ்க்கை, நீதி, அங்கு சமாதானம், பரத்திலிருந்து வரக்கூடிய தெய்வத்திலிருந்து வரக்கூடிய சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டாகும் அந்த சந்தோஷம், இதுபோன்ற பகுதியெல்லாம் இறைவன் அந்த பாடுகளுக்குள் வைத்திருக்கிறார். அதை அவர்கள் உள்ளே பிரவேசிக்கும் பொழுதே அவர்கள் தேவராஜ்யத்தை கண்டடைகிறார்கள். அவர்கள் பாடுகளுக்குள் அவ்வளவு ஐஸ்வர்யத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆனால் அதே சமயம் பாடுகள் என்று சொல்வது எல்லாருக்கும் வருகிற மனுஷருக்கு நேரிடுகிற பாடுகள் சோதனைகள் என்பதை போல வரும்பொழுது அதோடு சேர்த்து எல்லோருக்கும் வரக்கூடியது என்னவென்று சொன்னால் துக்கம் ஒன்று வந்துவிடுகிறது. அந்த துக்கம் என்று இருக்கிறதை அதைத்தான் இயேசுபிரான் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பாடுகள் வரக்கூடும், அதை நான் ஏற்றுக்கொண்டேன், வாழ்ந்தேன். ஆனால் ஒன்றை நீங்கள் அறிய வேண்டும். என்ன அறிய வேண்டும் என்று சொன்னால், உங்கள் துக்கங்களையும் நம்முடைய துக்கங்களையும் அவர் சுமந்தார் என்பதுதான். எனவே அவர் பாவங்களை சுமந்தார் என்று சொல்லும் பொழுது பாவத்தை அவர் சுமந்து நம்முடைய பாவத்தை எல்லாம் போக்கின பிறகு அந்த பாவத்திற்காக
பாவம் மன்னிக்கப்பட்ட பாவத்திற்காக நான் வருந்துவது இல்லை. அதே போலவே என்னுடைய துக்கங்களை அவர் சுமந்தார் என்று சொல்லும்பொழுது எல்லோரும் ஒரு நற்செய்தி என்று என்னவென்று சொன்ன பாடுகள் மூலமாய் வருகின்ற துக்கம் ஒன்று இருக்கிறது. அதை இயேசுபிரான் மறுத்தார். பாவத்திற்கு ஒப்பாகவே அதை சுமந்து தீர்த்ததை போலவே துக்கங்களையும் அவர் சுமந்தார் என்று எழுதியிருக்கிற அந்த அற்புதமான அந்த வார்த்தையை உங்களுக்கு விடுதலையை தர வேண்டும். என்ன விடுதலை? எங்கள் ரட்சக பெருமான் அவர் எங்களுடைய பாவத்தை போக்குவதற்காக பாவத்தை சுமந்து அவர் தேவ ஆட்டுக்குட்டியாய் பாவத்தை போக்கி பாவ மன்னிப்பை எனக்கு தந்ததை போலவே இந்த பூமியில் எத்தனை துன்பங்களை கடந்து சென்றாலும் உபத்திரங்களை கடந்து சென்றாலும் துக்கம் உள்ளத்தில் வரவேண்டாம், அதை நான் சுமந்தேன் என்று சொன்னார். உங்களுடைய பாவங்களை மன்னித்த பிறகு ஐயோ அந்த பாவங்கள் என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்களே. ஏனென்றால் உங்களுடைய பாவங்களை எல்லாம் கடலின் ஆழத்தில் போட்டு விட்டார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் அதை விலக்கி வைத்து விட்ட பிறகு நீங்கள் யாராவது மேற்கையும் கிழக்கையும் இரண்டாய் இழுத்து பிடித்து ஒன்றாய் சேர்த்து இல்லை ஒன்றாய்த்தான் இருக்கிறது என்று சொல்லுவீர்களோ? அல்லது கடலின் ஆழத்தில் போட்ட அந்த பாவங்களை பழைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்ட பாவங்களை எல்லாம் நீங்கள் மூழ்கி சென்று அதை அந்த மூட்டையை நீங்கள் எடுத்து வருவீர்களோ? இல்லையே. அதுபோல் தெய்வம் உங்களுடைய பாவங்களை சுமந்து இயேசு பெருமான் இந்த பூமியிலே வந்த நோக்கமே நம்ம எல்லோருக்கும் பாவத்திலிருந்து விடுதலையை பாவ மன்னிப்பை தருவதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். அவனுடைய ஆத்மாவிலே ஒட்டியிருக்கிற பிணிகளை போக்குவதற்கு, அந்த கரைகளை போக்குவதற்கு தன் இரத்தத்தை சிந்தினார். யாதொரு மனுஷன் இயேசுபிரானே இரட்சக பெருமானே என்னுடைய பாவங்களை கழுவும் என்று கேட்டானோ அவனுடைய ஆத்மாவிலே ஒட்டியிருக்கிற அங்கே எந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வைத்தும் கழுவ முடியாத அந்த பாவங்களை இயேசுபிரான் ரத்தம் அந்த பாவங்களை கழுவிவிடும். அந்த கழுவி விட்ட பிறகு அவருடைய பாவங்களை அவர் மன்னித்து அதை மீண்டும் நினைக்கவே மாட்டார். மீண்டும் அதை பிரித்து வைத்த பிறகு அதை மீண்டும் அவர் சேர்த்து வைக்கவே மாட்டார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமும் அவ்வளோ விலகிவிட்ட பாவத்தை மீண்டும் மீண்டும் ஒரு மனிதன் எண்ணிக்கொண்டே இருப்பான் என்று சொன்னால் அவன் தெய்வ விசுவாசம் இல்லாதவன் அப்படி இருப்பான். அவன் தெய்வத்தை விசுவாசிக்கிறவனாக இருந்தால் என் பழைய பாவங்கள் ஒளிந்தன, அதை மீண்டும் அதை கொண்டு வந்து சேர்ப்பது இல்லை. அல்லது கடலில் ஆழத்தில் போடப்பட்டது பாவங்களை அவன் துண்டில் மீன் போடுவதைப் போல் உள்ளே போய் அதற்கு துண்டில் மீன் போட்டு அதை எடுத்து அதை வெளியே கொண்டு வந்து அதை நாற்றம் எடுக்கின்ற அந்த பாவத்தை அவன் மூட்டையை அவிழ்த்து அவன் பார்க்கவும் மாட்டான். ஏனென்றால் இயேசு என் பாவங்களை சுமந்தார். அதே போலவே நமக்குரிய ஒரு பெரிய நற்செய்தி என்னவென்றால் இந்த மானிடர்கள் அடைகின்ற ஒரு பெரிய சோகம் என்னவென்றால் எத்தனையோ பாடுகள் மனுஷருக்கு நேரிட பாடுகள் தெய்வ பிள்ளைகளுக்கும் ஏற்படும். ஆனால் தெய்வ பிள்ளைகளுக்கு அவர் எச்சரித்து சொன்னார், மற்றவர்கள் பாடுகளை அடையும் பொழுது துக்கத்தை அவர்கள் அடைகிறார்கள். துக்கம் அடைந்து தற்கொலை கூட செய்வார்கள், அவர்கள் தாறுமாறாய் நடப்பார்கள், அவர்கள் அந்த துக்கத்திற்கு ஏற்றபடி தன் வீட்டை பாதித்து விடுவார்கள். அவர்கள் தங்கள் துக்கம் வந்து விட்டபடியால் சில என்னென்ன அவர்களுக்கு தீமை செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து வைத்து விடுவார்கள். ஏனென்றால் துக்கம் கொண்டவன் சாது மிரண்டால் காது கொள்ளாது என்பதை போலவே என்ன வேண்டுமானாலும் செய்வான். தன் துக்கத்திலே ஆத்திரங்கள் அடைவான். அவன் துக்கம் அடைந்து இருக்கிற நேரத்தில் பிள்ளைகளை கூட அவன் பார்ப்பதில்லை, அல்லது கணவன் மனைவி என்று பார்ப்பதும் இல்லை. அவர் ஆத்திரம் கொண்டு விடுவார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் துக்கத்தை அவர்கள் சுமக்கிறார்கள் என்பதுதான். இது போன்ற அற்புதமான ஒரு நற்சு விசேஷத்தை இறைவன் இயேசு நம்ம எல்லோருக்கும் தந்திருக்கிறார். நாம் எல்லோரும் அறிய வேண்டிய நற்சு விசேஷம் என்ன? துன்பம் வரும், அன்றன்றுள்ள பாடுகள் அன்றன்றைக்கு வரும். நாளை குறித்த பாடுகளை கூட யோசிக்க வேண்டியதில்லை. அன்றன்று வருகின்ற பாடுகளிலே கூட துக்கம் சேர்ந்து வருகிறது பாருங்கள். அதை நீங்கள் சுமந்து விடக்கூடாது. அது ஏனென்றால் மெய்யாகவே அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார். பொய்யல்ல, நிஜமாகவே அவர் சுமந்தார். நம்ப முடியாததை போல் தோன்றியது அல்லவோ நமக்கு இருக்கக்கூடிய துக்கங்களை இப்போ சற்று யோசித்து பாருங்களேன். அத்தனையும் அவர் சுமந்து விட்டார் என்று கருதும் பொழுது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறதா? அந்த மகிழ்ச்சியைத்தான் இறைவன் இயேசு பாவங்களை சுமந்தார் என்பதைப் போலவே துக்கங்களையும் அவர் சுமந்தார் என காண்கிறோம். கஷ்டங்கள் வராமல் இருப்பதில்லை, பாடுகள் வராமல் இருப்பதில்லை. ஆனால் அதோடு கூட வருகின்ற துக்கத்தை இறைவன் இயேசு மறுத்தார். அது நீங்கள் துக்கத்தை சுமக்க வேண்டிய அவசியமில்லை, அதை நான் சுமந்தேன் என்று சொன்னார். தன்னுடைய சீசல் ஒருமுறை துக்கம் அடைந்திருந்த பொழுது இயேசுபிரான் இன்னும் சிலுவையிலே ஏறி அவர் துக்கங்களை சுமந்தார் என்ற அந்த இடத்தை அவர் சிலுவை அறையப்படவில்லை. அதற்கு முன்பாகவே அவர் துக்கம் அடைந்திருப்பதை பார்த்து ஏன் இப்படி துக்கமாக இருக்கிறேன் என்று கேட்டார்.
உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும். கொஞ்ச நேரம் இருக்கிறதை போல் இருக்கட்டும், சீக்கிரமாய் மாறுங்கள் என்று சொன்னார். ஆனால் இப்பொழுதோ இயேசுபிரான் சிலுவையை மரித்து பாவங்களை எல்லாம் சுமந்ததை போலவே துக்கங்களையும் சுமந்தபடியால் இனி முதற்கொண்டு மெய்யாகவே நான் துக்கத்தை சுமக்க வேண்டிய அவசியமில்லை. இதை கேட்குற அன்பானவர்களே, துக்கமில்லாத மனிதன், துக்கமில்லாத மனுஷி, துக்கமில்லாத கணவன், துக்கமில்லாத மனைவி, துக்கமில்லாத பிள்ளைகள் என்று உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவது மேன்மையான வாழ்க்கை இல்லையா? இந்த உலகம் முழுவதும் அவன் ஏழையோ பணக்காரனோ கோடீஸ்வரனோ அல்லது மந்திரியோ அல்லது பெரிய உத்தியோகத்தில் இருப்பவனோ அத்தனை பேருக்கும் துக்கம் அவனுடைய உள்ளத்தை ஆண்டு கொள்கிறது. அவன் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுப்பதெல்லாம் துக்கம் அவன் உள்ளத்தை ஆளுகிறது. பாடுகள் வரட்டும், ஆனால் துக்கம் வந்துவிடக்கூடாது. அந்த துக்கத்தை இயேசுபிரான் சுமந்தார். ஒரு துக்க வீட்டிற்கு இயேசுபிரான் சென்றார் என்று எழுதியிருக்கிறது. அந்த துக்க வீட்டிலே சென்ற பொழுது அந்த பிள்ளை செத்து போய்விட்டது. செத்த வீட்டிலே துக்கம் இருக்கிற நேரத்திலே அந்த துக்கத்தை யார் போக்குவார்? அவ்வளவு துக்கம், எல்லோரும் அழுது கொண்டு இருக்கிறார்கள். அங்கே தாரை தப்பட்டை எல்லாம் அடித்து அந்த துக்க வீட்டிலே வைத்திருப்பார்கள். அதுபோன்று தாரை தப்பட்டையெல்லாம் ஊதி அந்த பிள்ளை மரித்தது என்று இருக்கிற இடத்திற்கு இயேசுபிரான் ஒரு முறை அவர் சென்று துக்கத்தை சுமந்தார் என்று சொல்கிற அந்த நற்செய்தியை அந்த வீட்டிற்கு கொடுத்து விட்டார். எப்படி கொடுத்தார் என்று தெரியுமா? அங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே இதை காண்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே இவ்வாறு எழுதியிருக்கிறது. ஒரு தலைவன் அவரிடத்திலே வந்து, அவன் ஆலய தலைவனாக இருக்கக்கூடும், ஏதோ ஒரு ஜனங்கள் மத்தியிலே ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸராக இருக்கக்கூடியவன், என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரிடத்திலே வந்து அந்த தலைவன் ஓடி வந்து அவரை பணிந்து கூறினான். உடனே இயேசு தன் சீசர்களோடு அங்கே சென்ற பொழுது அந்த 23ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்தபோது தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, ஓன் அழுகின்ற ஒப்பாரி வைக்கிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள் என்று அவர் சொன்னார். இயேசுபிரான் எப்படி சொன்னார் என்று பார்த்தீர்களா? கவலைப்பட்டு அவளை தாரை ஊதிய அப்படி அவர்கள் ஓலமிட்டு அழுகின்றதை வெறுக்கிறார். ஏனென்றால் அந்த துக்கத்தை சுமக்கத்தான் இயேசுபிரான் வந்தார். அந்த துக்கத்தை அவர் சுமக்கிற அந்த வாழ்க்கையை அவர் மேற்கொண்டு வந்தபடினாலே இதை கேட்பதற்கே அவருக்கு பிடிக்கவில்லை. துக்கத்தோடு அழுகின்றதை அழுவதையெல்லாம் அவர் ஒரு நாளும் விரும்புவதில்லை. விசுவாசம் உள்ளவன் பாடுகளுக்குள் போவான், அன்றன்று பாடுகளுக்குள் இருக்கத்தான் செய்யும், துக்கம் அடைய மாட்டான். ஏனென்றால் மெய்யாகவே அவர் என் துக்கங்களை சுமந்தார் என்று அவன் அறிந்திருப்பான். துக்கத்தை அவன் ஒரு பெரிய கொடிய நோய் போல் பார்ப்பான், ஒரு பெரிய ஒரு பாவத்தை போல் பார்ப்பான். அதை பாவத்தை சுமந்ததைப் போலவே இனிமேல் இந்த துக்கத்தை நான் சுமப்புதல் என்று சொல்கிற ஒரு நற்செய்தியை இயேசுபிரான் எல்லோருக்கும் தந்திருக்கிறார். ஆகவே அங்கே உள்ள நடந்த அந்த இடம் என்னவென்று சொன்னால், தாரை ஊதுகிறார்கள், அங்கே இறைகிற ஜனங்கள் என்றால் ஒப்பாரி வைத்து அடோஸ் என்று எழுதிக்கிறது ஆங்கிலத்திலே. அப்படி ஒரு என்று அழுது கொண்டு இருந்து கொண்டிருக்கிற அந்த துக்க வீட்டிலே போய் விலகுங்கள் என்று சொன்னார். அவர் இது போன்ற என்ன காரியம் நடந்தாலும் என்று அழுகின்ற துக்கத்தை ஏற்றுக்கொள்வதே இல்லை. அதெல்லாம் அவிசுவாசம் என்று அவர் சொன்னார். இந்த சிறுவன் மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறாள் என்றார். அவரை பார்த்து நகைத்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. எப்பொழுதுமே பிறருக்காக துக்கம் கொண்டாடுகிறவர்கள் சும்மா போலியாய்த்தான் துக்கம் கொண்டாடுகிற அல்லாமல் அவருடைய உள்ளத்துக்குள்ளே நகைப்பு தான் வைத்திருப்பார்கள். அதுபோன்ற பிறருடைய துக்கத்தை பார்த்து அதை ஆறுதலை பார்த்து ஏற்றுக்கொள்வதே பெரிய தவறு. இந்த ஜனங்களை பார்த்தீர்களாம், ஒப்பாரி வைத்ததை போல் செய்தார்கள், ஆனால் உள்ளேயோ அவர்கள் நகைத்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. இயேசுவோ அந்த ஜனங்களை வெளியே துரத்தி விட்டார் என்று எழுதியிருக்கிறது. அந்த 25ஆம் வசனத்திலே ஜனங்களை வெளியே துரத்தப்பட்ட பின்பு அந்த சிறு பிள்ளையை கையை பிடித்து அவரை தூக்கி விடுகிறார். உடனே அவள் எழுந்திருந்தாள் என்று வாசிக்கிறோம். இதை கேட்க அன்பான சகோதரிகளே, ஒரு பெரிய துக்க வீட்டிலே சென்று, செத்துப்போன ஒரு வீட்டிலே சென்று இங்கே எல்லோரும் துக்கம் கொண்டாடிக்கின்ற நேரத்தில் விலகுங்கள் என்று கூறிவிட்டு துக்கத்தை சுமந்தவர் மகிழ்ச்சியை கொண்டு வந்து வைத்தாரே பாருங்கள். ஒரு மரிக்கிற இடத்தை விட வேறு என்ன துக்கம், பெரிய துக்கம் ஒன்று இருக்கக்கூடும்?
தன் ஒரே மகள் மரித்தாள் என்று இருக்கிற துக்கத்தை விட வேறு என்ன துக்கம் ஒரு பெற்றோர்களுக்கு இருக்க போகிறது? அவ்வளவு பெரிய ஒரு துக்கத்தையுமே கூட அந்த துக்க வீட்டையை மாற்றி மகிழ்ச்சி வீட்டாயை மாற்றி வைத்து விட்டார். எல்லோரும் மகிழ்ந்து கொண்டாடும்படி அந்த அழுது கொண்டிருந்தவர்களையெல்லாம் விரட்டி அடித்து விட்டு உள்ளே நகைத்தார்களே, அந்த சிரித்து கொண்டு தூங்குகிறான் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்களை எல்லாம் அனுப்பி வைத்து விட்டு அந்த வீட்டிலே துக்கம் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும்படி செய்து விட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படி ஒரு சாவு என்று இல்லை, ஆனால் ஏதோ ஒரு சிறிய காரியம் வந்துவிட்டது என்பதற்காக, ஏதோ ஒரு நஷ்டத்திற்காக, ஏதோ ஒரு கஷ்டத்திற்காக, யாரோ ஒருவர் ஏதோ பேசிவிட்டார் என்பதற்காக துக்கம் கொண்டாடுவது சரிதானா? அந்த துக்கத்தை மனதில் வைத்திருப்பதும் சரிதானா? நீங்கள் நீதியாக இருந்தீர்கள், நேர்மையாக இருந்தீர்கள், யாரோ ஒருவர் உங்களை கள்ளன் என்று சொல்கிறார், ஏதோ திட்டிவிட்டு போகிறார், உங்களை கேவலமான வார்த்தையை சொல்லிவிட்டு போகிறார், அதற்காக நான் உட்கார்ந்து துக்கம் அடைவதா? நீ வீட்டிற்கு செல்லும் பொழுது, நீ உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, ஒரு துக்கம் உங்களை ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுது, உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியை வந்து ஏன் இப்படி இருக்கிறான் என்று கேட்கும் அளவிற்கு மனுஷன் அவன் துக்கத்தை தலையிலே வைத்து சுமந்து கொண்டு இருக்கிறான். இதை கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகில் உள்ள பெரிய நற்செய்தி என்னவென்று சொன்னார்? அவர் என் பாவத்தை சுமந்ததைப் போலவே என் துக்கங்களையும் சுமந்தார். ஆகவே இனி நான் அதை சுமக்கக்கூடாது என்ற ஒரு நற்செய்தியை எனக்கு தந்திருக்கிறார், உங்களுக்கு தந்திருக்கிறார், இதை கேட்குற எல்லா ஜனங்களுக்கும் தந்திருக்கிறார். இந்த அன்னை தெரசா மக்களுக்கு தந்திருக்கிறார், இந்த ஜாகிர் ஹுசேன் திரு மக்களுக்கு தந்திருக்கிறார், கலைவாணர் திரு மக்களுக்கு தந்திருக்கிறார், இந்த மார்க்கெட் ரோட்டில் கூடிய குடும்பங்களுக்கு தந்திருக்கிறார், பின்னால் இந்த கேட்கிற இந்த சிலோன் காலனியில் உள்ள மக்களுக்கு தந்திருக்கிறார். எல்லோருக்கும் தெரிகிற பெரிய நற்செய்தி என்னவென்று சொன்னால், இனி முதல் மெய்யாகவே நீங்கள் துக்கத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏனென்றால் மெய்யாகவே உங்கள் வாழ்க்கையில் இயேசு பாவத்தை சுமந்து மன்னித்திருப்பார் என்றால் துக்கங்களையும் சுமந்து அவர் தீர்த்து விட்டார். இனி துக்கங்களை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க என்று வேதம் சொல்லுவதெல்லாம் சும்மா ஒரு மந்திரத்தை போல் சொல்லுவதில்லை. இயேசுபிரான் செய்து முடித்த துக்கத்தை நீக்கி வைத்துவிட்டு சொன்னார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் என்று சொன்னால் எப்பொழுதும் தான். அவர்கள் வாழ்க்கையில் துக்கம் வரவில்லை, வந்தது, ஆனால் துக்கத்திற்குள் போகவில்லை. அந்த துக்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, சுமந்து கொண்டு திரியவில்லை. அவன் மூஞ்சி குறாவி போய், அவன் கூனி போய், அவன் குறுகி போய், அவன் வாழ்கின்றவனாக இருப்பது இல்லை. அவனை ஒருவன் விசாரித்து ஏன் துக்கமாக இருக்க என்று கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதுபோன்ற எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நற்செய்தி இருக்கிறதே, அந்த சுவிசேஷம், சுபிட்சமான அந்த விசேஷத்தை இந்த மாலை வேளையிலே நீங்கள் பெற்றுக்கொண்டால் இயேசுபெருமான் அதை விசுவாசிக்கிற உங்களுக்கு இந்த வாழ்க்கையை அவர் பரிசாய் அல்லது ஈவாய் உங்கள் எல்லோருக்கும் தருவார், எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும்.